அம்மா அம்மா ஸ்கூல் விட்டுட்டு வந்துட்டேம்மா. வா அஞ்சலி, ஸ்கூல் நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சுமா. போனோடனே எனக்கு உனக்கு ஏபிசிடி தெரியுமான்னு கேட்டாங்க. தெரியும் சொன்னேன். சொல்லிட்டியா நீ? சொல்லிட்டேம்மா. வெரி குட், சூப்பர் அஞ்சலி. அதுக்கப்புறம் நீ என்ன வேலைக்கு படிக்க போறன்னு கேட்டாங்கம்மா. நான் என்னம்மா சொன்னேன்? போலீஸ்ன்னு சொன்னேம்மா. பரவாயில்லையே, என் பிள்ளை போலீஸ் ஆக போதா? ஆமாம்மா. ரொம்ப சந்தோஷமாலே, நல்லா படிக்கணும் சரியா? சரிங்கம்மா. நீங்க சொல்லிட்டீங்களம்மா, நீ நான் நல்லா படிப்பேம்மா. சரி அஞ்சலி. உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேம்மா. இல்ல அஞ்சலி, சொல்ல அஞ்சலி. என்னது? நான் என்னங்கம்மா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பெஞ்சில் அப்சானாவும் அஸ்லி உட்காந்துருந்தாங்கம்மா. அப்படியே நான் ஸ்கூலில் போனோடனே ரொம்ப நான் குட்டையாக இருக்கேன்லம்மா, அதனால என்னை முன்னாடி உட்கார வச்சுட்டு அப்சானா பின்னாடி போக வச்சாங்கம்மா. சரிம்மா, அதனால என்ன? அந்த பிள்ளை ஹைட்டாக இருக்கும், அதனால பின்னாடி போய் சொல்லியிருப்பாங்க. நீ குட்டியாக இருக்கனால உன்னை முன்னாடி உட்கார வச்சுருப்பாங்க, அதனால ஒன்றும் இல்லையம்மாலே. சொன்னேங்கம்மா சும்மா. சரிப்பா, சரி 3 பேரும் சண்டை போடாமல் நீங்கள் ஸ்கூலில் இருக்கணும் சரியா? சரிங்கம்மா. நீங்கள் சொல்லிட்டீங்களா, அதெல்லாம் நான் கேட்காமலாம் இருக்க மாட்டேங்கம்மா. சரிம்மா அஞ்சலி. சரி வா, அம்மா உனக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது செஞ்சு தரேன். சரிங்கம்மா. நான் நன்றி வர்றேன். என்னடி சொல்லுடி. என்ன பின்னாடி உட்கார வச்சிட்டல, ஃபர்ஸ்ட் நாளே அவனை வச்சுக்கிறேன்டி. உங்க அம்மாட்ட என்னடி சொன்ன? எங்க அம்மா கேட்டாங்கடி. என்ன கேட்டாங்க? நீ என்ன வேலைக்கு ஆக போறேன்னு கேட்டாங்க. போலீஸ் ஆக போறேன்னு கேட்டாங்க. அது அப்புறதுக்கு உனக்கு தெரிஞ்சிருச்சுல, நீ என்ன நீ என்கிட்ட வந்து கேக்குற? அது எனக்கு தெரியும். சொல்லு. டீச்சர் தாண்டி என்னை பின்னாடி உட்கார வச்சத நான் சொன்னேன், அவ்வளவுதான். உங்க அம்மா சொன்ன? எங்க அம்மா தாண்டி கேட்டாங்க அஸ்லி. உங்க அம்மா அப்பெல்லாம் ஒண்ணும் கேட்கவே கேட்காது. இல்லடி நான் சொல்றேன், நீ சொல்லிட்டு இருக்க. கத்தாதடி வீட்டுல. அப்பதான் அது என்ன என்ன அஸ்லி அப்சானா டக்குனு. எனக்கு உங்க கூட சண்டை போட நேரம் இல்லடி, நான் சாப்பிட்டுட்டு போய் தூங்குறேன் வீட்டுல. எங்களால கத்த முடியாது, தொண்டை ரொம்ப வலிக்குது. எனக்கு வேற தொண்டை ரொம்ப கத்தி இருக்கு. குப்பைத்தொட்டி எங்கடி இருக்கு சொல்லு, நான் குப்பைத்தொட்டி இல்ல சரியா, ஓமதி எடுத்து நான் வந்து போடுவேன். அம்மா அம்மா என்னை அது ரொம்ப திட்டுதுவம்மா. யாருமா திட்டுறா? அந்த 2 வாண்டுகள் தேமா. அப்படி சொல்லாதப்பா, நம்மளே போக்கடம் இல்லாம இங்க வாழ வந்திருக்கோம், அப்படிதான் இருக்கும் பெரிய இடம். நானும் எத்தனை நாள் தேமா பொறுத்து போக, நானும் ஒரு மனுஷி தானம்மா. கொஞ்சம் அம்மாக்காக அனுசரிச்சுக்கடா. நானும் எத்தனை நாளுமா இப்பெல்லாம் பண்றது. சரிம்மா, உங்களுக்காண்டி நான் பண்றேன். சரிம்மா, கவலைப்படாம இரு. நம்ம சீக்கிரமா ஒரு வேலை கிடைச்சி வெளியில போயிருவோம் சரியா? சரிம்மா. அது வரைக்கும் நம்ம இங்க அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும். சரிம்மா. சரி அஞ்சலி வா, நம்மளும் இந்த மாணிக்கு ஒரு வீடு கட்டணும்மா. அதுக்கு நீ நல்லா படிக்கணும் அஞ்சலி. சரிம்மா, உங்களுக்காண்டி நான் இது கூட பண்ண மாட்டேனாம்மா. எனக்காக இல்லாட்டியும் உனக்காக நீ படிச்சாகணும் அஞ்சலி. சரிம்மா. சரி அஞ்சலி வா, அம்மா உனக்கு சாப்பாடு தரேன், சாப்பிட்டு நீ ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டு படு சீக்கிரமா சரியா? முடிச்சிட்டேம்மா, நீ சாப்பிட்ற வேலை மட்டும்தாம்மா எனக்கு. சரி அப்ப வா, அம்மா உனக்கு சாப்பாடு தரேன். சரிம்மா. சரிம்மா. அவங்க 2 பேரும் கூட இனிமேல் நீ சண்டை போடாத, அவங்க எது பேசினாலும் நீ கண்டுக்காத சரியா? சரிம்மா. பாத்தியா அவ நம்ம அம்மாட்ட எப்படிலாம் சொல்லி கொடுக்குறான்ட்டு. அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க, அவங்க சண்டை போடாத சின்ன குட்டிய. அப்படி அவங்க ரொம்ப வாசமா பாத்துறாங்க. 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். என்னத்த பேசிட்டு இருக்கீங்க? டைம் ஆச்சு, வேமா வாங்க, சாப்பிட்டு தூங்குவாங்க, நாளைக்கு ஸ்கூல் இருக்குல்ல. சரிம்மா. சரி அஞ்சலி, அம்மா விரிப்பு விரிச்சிட்டே வாப்பா நம்ம படுப்போம். சரிங்கம்மா. பாரு தூக்கம் பயங்கரமா வந்துச்சு, நீ வேமா வந்து படுவா. சரிம்மா. சரி படுத்துக்க. கவிதா கவிதா. மாமா வாங்க. கவிதா, நான் போய் பண்ணையில போய் படுக்க போறேன், நீயும் பாப்பா இங்க வந்து படுத்துக்குங்க சரியா? சரிங்க மாமா, பண்ணையில படுக்கும்போது பார்த்து படுங்க மாமா. சரி கவிதா. நீ சாப்பிட்டியா கவிதா? சாப்பிட்டேன் மாமா, பாப்பாவும் சாப்பிட்டுருச்சு, படுத்துருச்சு.
சரி பாப்பா நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னாங்களா? சொன்னாங்க மாமா. நாளே அந்த பிள்ளை ஃபர்ஸ்ட் டெஸ்க்ல உட்கார சொல்லிட்டாங்களா மாமா. பரவாயில்லையே, நல்ல ஸ்கூலா இருக்கே. ஆமா மாமா. அப்புறம் அந்த பிள்ளைய ரைம்ஸ்லாம் சொல்ல சொன்னாங்களா. பாப்பா நல்லா சொல்லிச்சான். பரவாயில்ல, அதான் என் பிள்ளை நல்லா சொல்லிடுவா. சரி மாமா. சரி உங்களுக்கு டைம் ஆக போகுது, நீங்க போங்க பண்ணைக்கு. சரிப்பா, நான் போயிட்டு பண்ணையில போய் தூங்குறேன். சரி மாமா, விடியங்கால வேகமா வந்துருங்க. சரிப்பா. சரிங்க மாமா. அஸ்லி அம்மா தூங்கிட்டாங்க. நம்ம அஞ்சலிய நம்ம பயமுடுத்திடுவோம். அப்படியே கதற விட்டு காஞ்சனா மாறி ரொம்ப அதுக்கு மேல பேயா இருக்கும் பாரு. அதே மாதிரி செய்வோமா? தூங்கிட்டாங்க இல்லைன்னு பாதி பாக்கேண்டி. அப்படிதான் நம்ம அந்த வேலையை முடிக்க முடியும். முடியாது. தூங்கிட்டாங்கடி அப்சனா. தூங்கிட்டாங்களா? நல்லா பாத்துட்டல. நல்லா பாத்துட்டா நம்ம வேலை ஸ்டார்ட் பண்ணிடலாம். பையா பசிட்டு அம்மா எழுந்திருச்சாங்க. சரி சரி நல்ல வேலை ஞாபகப்படுத்தினே. பார்த்து மெதுவா நடந்து வா. என்ன இப்படி சவுண்ட் கேக்குதா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. போர்வேல எப்படி இருக்கு? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என் போர்வேல பறந்துருச்சு. எனக்கு ரொம்ப அம்மா 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 எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. எந்திரிங்கம்மா. என்ன அஞ்சலி, என்னாச்சு? ஓடி போயிருவோம். நம்ம ஆக்சிஜன் போடல தூங்க மாதிரி. அம்மா டக்குன்னு எந்திரிங்க. அம்மா 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 டக்குன்னு எந்திரிங்கம்மா. இரு எந்திரிக்கிற. என்னாச்சு உனக்கு? மா மா ஏன் இப்படி மூச்சு வாங்குற? என்னாச்சு? தூங்கிட்டு தானே இருந்தேன். மா திடீர்னு நாய் ஒரு பக்கம் சத்தம் வருது, ஊழ வேற இடுதுமா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா எங்க படுக்கவே. ஐயோ பயப்படாத அஞ்சலி, இது தோட்ட பகுதியில அப்படித்தான் சவுண்டு கேட்கும். பூனை ஒண்ணு கத்துதுமா, நாய் ஒண்ணு கத்துதுமா. பூனை இந்த வீட்டுல வளர்க்குறாங்களா, அது வந்து கத்திருக்கும்பா. இதுக்கெல்லாம் பயப்படுறது? படுக்க மாட்டேன்மா, நான் பயமா இருக்கு. அம்மா இருக்கேல, பயப்படாம படுத்துக்கப்பா. நாளைக்கு ஸ்கூல் இருக்கு. எதுக்கு பயப்படுற? நீ எதுவும் கனவு வேண்டியா? இல்லம்மா, கனவு காணலாமா? என்னம்மா இன்னைக்கு இப்பெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா. பயப்படாத. நீ நல்லா படுத்துருவாமா. எனக்கு தானே சவுண்ட்லாம் கேக்கு. அம்மா திரும்பி அமைதியா படு, தூங்கு, பயப்படாத. சரிம்மா. சரி படு, அழுகாத படு. என்ன பிள்ளை நீ இதுக்கெல்லாம் போய் பயந்துகிட்டு இருக்க? பூனை கத்துருக்கு, நாய் கத்துருக்கலாமோ? சரி தூங்கு. சரி கொஞ்சோண்டு பண்றதுக்குலாம் இவ இப்படி அழுகி கதறா. நம்ம இப்படியே பண்ணிட்டே இருந்தோம்னா அவளை வீட்டை விட்டு அமுச்சு விட்டுருவோம். அவ வீட்டை விட்டு அமுச்சு விட்டானா நம்ம அடுக்கு ஃப்ரீயா இருக்கலாம். ஏண்டி அம்மா பார்த்தாங்கன்னா நம்மள வெளுத்துருவாங்கடி. அஸ்லி அப்சனா, நீங்க ரெண்டு பேரும் இன்னும் தூங்காம என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? வாய மூடல, அம்மா நினைச்சிட்டாங்களே. படு தூங்குங்க. தூங்குறோம். சரி படு தூங்க. சரி. இப்ப பாரு பேச்சுதான். தூங்க சொன்னா பேசிட்டு இருக்கு.